2011 ஆண்டு யாழ் மத்திய பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் தெருவோரத்தில் வியாபாரம் தட்டுகள் போட்டு செய்த எங்களை யாழ் மாநகர சபையும் போலீசாரும் சேர்ந்து யாழ் நகரை சுத்தப்படுத்தணும் என்ற காரணத்துக்காக அகற்றி கொண்டு போய் கௌரவ நீதிமன்ற யாழ்ப்பாண கௌரவ நீதிமன்றத்தில் பாரப்படுத்தினவர் எங்களையும் எங்களுடைய பல வகையிலையும். ஆனால் நீதி கழித்து வருகின்ற எங்களை இந்த கர்சானந்த் என்பவர் ஒரு பிரேரணை கொண்டு வாராம். அவர் கொண்டு வர்ற பரவாயில்லை. யாழ் பஸ் நிலையத்தில் அனுமதியற்ற பழக்கடைகள் நீதிமன்றம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற கௌரவ நீதிமன்றத்தால் எங்களுக்கு வழங்கப்பட்ட கடைகளை சட்டவிரோதமான கடைகளாம். அதை விட மாதம் மாதம் 6500 கடை வாடகை பட்பரி 1170 ரூபாய் செலுத்தி ஒழுங்கான முறையிலே கொரோனா காலத்திலே 2 வருடங்கள் நாடு ஸ்தம்பிக்கப்பட்ட நிலையில கூட நாங்கள் இந்த வாடகை கட்டினாங்கள். அது கடை 31 கடையிலையும் ஒவ்வொரு ஊழியர்கள் உதவியாளர் அனுக்கிறோம். இந்த பதத்திலையும் எல்லா இளைஞர்கள் வாழணும் என்றதுக்காக. அது மட்டும் இல்ல, நகரத்தில் வருகின்ற மக்கள் எல்லாம் சேவைகளை வடிவா பெற்றுக் கொள்ளணும் என்ற காரணத்தை நாங்கள் சொல் செய்யறோம். எங்களுக்கு வந்து ஒதுக்குப்புறமாக இடத்தை தந்தீங்கள். இன்று அந்த ஒதுக்குப்புறம் இன்றைக்கு மாநகராட்சி மாதம் 2.5 லட்சம் வருமானத்தை ஈடி கொடுத்துக்கொண்டு இதை என்னவோ தெரியாது. இதில் சதித்திட்டம் சில நேரம் உங்களுடைய சில மக்கள் ஜனநாயக கட்சியில் அவர் இருக்கிற வகையோ என்னவோ தெரியாது. அந்த கடை இருந்தால் இது யாரு உலகத்திலிருந்து வர்ற மக்கள் எல்லாம் எங்களை சொல்லி நான் படம் பண்ணுறதுக்கு உலகத்தில் எங்கேயுமே பழக்கடை இல்லையாண்டு. பழக்கடை இருக்கும், பென்சி கடை இருக்கும், மளிகை கடை இருக்கும், அப்படித்தான் இருக்கும். ஆனால் இலங்கையில் அந்த யாழ் மாநகரத்தில் இப்படி ஒரு நீளமான பழக்கடை உருவாக்கி தந்த பெருமை உங்களுக்கு இருக்குது. அதுக்காக நான் இன்றைக்கு உங்களுடைய நாங்கள் உங்களோட அம்மாக்கள் ஒவ்வொருத்தருக்கு 45 பேருக்கும் நான் கடிதம் வழங்கினாங்க. இந்த சபையில் அந்த தீர்மானத்துக்கு எதிர்த்து எங்களுக்காக வாக்களியுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த காலப்பகுதியில் எங்களோட வாழ்வாதாரத்துக்கு கடந்து தந்தீங்கள். ஆனால் அதுக்காக இன்றைக்கு அந்த எதிர்ப்பு தெரிவித்து எங்களோட வாழ்வாதாரத்துக்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்யறதுக்குரிய நோக்கம் 16 வருடமாக யாழ் நகரத்திலே நிரந்தரமாக யாழ் மாநகர சபைக்கு 7670 காசு வாடகை கட்டி வியாபாரம் செய்து வருகின்றோம். அதே நேரத்தில் இன்று கௌரவ உறுப்பினர் கர்சானந்த் என்பவர் எங்கட கடைகளுக்கு எதிராக புதிதாக ஒரு பிரேரணையை கொண்டு வரார். நாங்கள் சட்டவிரோதமான கடைகளாம் களவிஜயம் செய்யணுமா? களவிஜயம் செய்யறதுல ஆட்சேபனை இல்லை. காரணம் என்ன? யாழ் மாநகர சபைக்குரிய நிலம், மாநகர சபைக்குரிய கடைகள், அதிலே நாங்கள் குத்தகராக கடைகளை நடத்தி வாடகை மாதம் ஒழுங்காக செலுத்தி வருகின்றோம். அவர்கள் வந்து பார்க்கணும். எங்களை பார்க்க வரைக்குள்ள நகரத்தில் இருக்கிற எல்லா குறைபாடுகளையும் கண்டுகொள்வார்கள். கட்டாயம் வரணும். அந்த வர்றதுக்கு நாங்கள் எதிர்ப்பில்லை. அந்த எங்களுடைய மாத வாடகை நிப்பாட்ட சொல்லியும் புதிதாக நிபந்தனை எங்களோட செய்யக்கூடாது சொல்லி ஒரு பேரணையை கொண்டவர் இருக்கிறார். நாங்கள் இன்று நேற்று இல்ல, இவர் மக்களால் சரி செய்யப்பட்டு வந்தவர் 5 வருஷம் தான் மாநகர சபையில் இருப்பார். நாங்கள் எங்களுடைய ஆயுள் வரைக்கும் மாநகர சபையோட எங்களுடைய ஒப்பந்தங்களோ எங்களுடைய உறவுகளோ தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த 5 வருஷம் இருக்கிறவர் சொல்றார் மாதம் 2.5 லட்சம் எங்கட 31 கடைக்கு மாதம் 2.5 லட்சம் வர்ற வருமானத்தை நிப்பாட்ட சொல்லி என்றார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மேற்படி இந்த பிரேரணை எல்லா கடைக்காரருடைய கடைகளை பூட்டித்தான் வந்து இதில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிரேரணை இந்த கௌரவ முதல்வருக்கு நாங்கள் வியாபாரிகள் சார்பாக கோரிக்கை விடுகின்றோம். இந்த பிரேரணை நீங்கள் ஆதரிக்க கூடாது. ஆதரித்து எங்களுக்கு எதிராக இந்த மாத வாடகையை நிறுத்தினால் நாங்கள் மேற்கொண்டு நாளாந்தம் இந்த வாசல்லையே வந்து குந்தி நிற்கக்கூடிய நிலைமையை உண்டு பண்ணுவீர்கள் என்று கோரிக்கை நிற்கின்றோம். எங்களுக்கு டக்ளஸ் சிவானந்த ஐயா அவர்களால் எங்களுக்கு இந்த இடத்தை ஒதுக்கி இந்த கடையை தந்தவர். எங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கணும் என்று தான் இந்த கடையை எங்களுக்கு தந்தது. இது மாநகர சபை இப்போ வாடகைகளை வேண்டாமல் எங்களை ஒரு நடுத்தருவில் நிற்கக்கூடிய கட்டத்தை கொண்டு வந்துருக்கு. இதை நாங்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுக்கு நாங்கள் சரியான நடவடிக்கை எடுப்போம். சரியான முடிவென்று எங்களை கொண்டு தராவிட்டால் நாங்கள் தொடர்ந்தும் பாதி ஆர்ப்பாட்டங்களை செய்கிறதுக்கு நாங்கள் பின்னிக்க மாட்டோம். எங்களுக்கு நல்ல நீதி ஒன்று கிடைக்க வேணும். இதுதான் முக்கியமான இது. எல்லாருடைய வாழ்வாதாரமும் சிறப்பாக இருக்க வேணும். அதான் எங்களுக்கு. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.